ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா விண்டோஸ் ஸ்கிரிப்ட் காஸ்ட். இந்த பாப்பப்பு நிறைய லேப்டாப்ஸ் அல்லது பிசியில் மோஸ்ட்லி வருது. ஸோ இந்த ப்ராப்ளமை நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். ஓவராலாக நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி என்னெல்லாம் பாப்பப்ஸ் விண்டோஸ் ஸ்கிரிப்ட் காஸ்ட்லேருந்து என்னெல்லாம் பாப்பப்ஸ் வருதோ அது டோட்டலாக எல்லாமே ஃபிக்ஸ் ஆகும். அதை பற்றி அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளாடி போகலாம். ஃபர்ஸ்ட்டு நம்மளோட சேனல் வரீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன், நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான் எல்லாம் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போல வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போது நம்ம விண்டோஸ் ஸ்கிரிப்ட் காஸ்ட் ப்ராப்ளம் எப்படி பாப்பப் ஆகுங்கிறத பார்ப்போம். இப்போ நான் என்னோடய இன்டர்நெட்டை கனெக்ட் பண்ணிக்கிறேன். இன்டர்நெட் கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ அந்த பாப்பப் ஷோ ஆகும். இதான் அந்த பாப்பப். cannot find script file, see program files 86, lab trace up VBS script VBS. இதுதான் அந்த ப்ராப்ளம். இது பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் லேப்டாப்பில் தான் மோஸ்ட்லி வரும். கவர்மெண்ட் லேப்டாப்பில் தான் லேப் ட்ரேஸுங்கிற ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. மோஸ்ட்லி நான் கவர்மெண்ட் லேப்டாப்ஸில் தான் பார்த்துருக்கேன். நிறைய வெப்சைட்ஸில் பார்த்திங்கன்னா இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக வீடியோ கிடையாது, யூடியூப்லேயும் கிடையாது, வெப்சைட்ஸ்லேயும் கிடையாது. அவங்கள நம்ம திட்டவும் முடியாது. ஏன்னா அவங்களுக்கு வர்ற ப்ராப்ளம்ஸை அவங்க ஃபிக்ஸ் பண்ணுற வீடியோ தான் போட்டிருப்பாங்க. வெப்சைட்லேயும் அதே மாதிரி தான் போட்டிருப்பாங்க. நானும் அதே மாதிரியே ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். பட் இந்த ப்ராப்ளம் ஃபிக்ஸ் ஆகலை. இதுக்கான ஒரே சொல்யூஷன் பார்த்திங்கன்னா நம்ம ஓஎஸ் சேஞ்ச் பண்ணுறது தான். ஓஎஸ் சேஞ்ச் பண்ணுற டைம் எல்லாமே புதுசாக வரும். அது எதனால் சேஞ்ச் பண்ண சொல்ல பார்த்திங்கன்னா, நம்ம அப்டேட் பண்ணால் நம்மளோட ஸ்டோரேஜ் போயிடும். கூடவே இன்டர்நெட்டோட இதுவும் போயிடும், இன்டர்நெட்டும் காலி ஆயிரும். ஸோ நம்ம இப்போ அந்த ப்ராப்ளத்தை ஃபிக்ஸ் பண்ணணுன்னா ஒன்லி ஒன் சொல்யூஷன் ஓஎஸ் சேஞ்ச் பண்ணுறது தான். இப்போ நான் அந்த லேப் ட்ரேஸ் அந்த சாஃப்ட்வேர் இருக்கிறதுனால தான் அந்த ப்ராப்ளம் இருக்குதுன்னு நினச்சேன். அதுக்காக நான் என்ன பண்ணேன்னா, டேரெக்டாக கண்ட்ரோல் பேனலுக்கு போய் அன்இன்ஸ்டால் ப்ரோக்ராம் போய் லேப் ட்ரேஸ் அந்த ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணேன். பட் அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகலை. இப்போ பார்த்திங்கன்னா இங்கே லேப் ட்ரேஸ் கிடையாது, இருந்தாலும் சால்வ் ஆகலை. ஸோ நான் ஓஎஸ் தான் இந்த லேப்டாப்பில் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஓஎஸ் சேஞ்ச் பண்ண முன்னாடி உங்களோட ப்ராடக்ட் கீயை நீங்கள் ஃபோட்டோ அல்லது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. எதுக்குன்னா, நீங்கள் ஓஎஸ் சேஞ்ச் பண்ணி முடிஞ்சதும் நீங்கள் ப்ராடக்ட் கீ அதில் ப்ராடக்ட் கீ, அதாவது விண்டோஸ் லைசன்ஸ் கீ நீங்கள் கொடுத்து ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி வரும். திஸ் பிசியை ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் வரும். இது ப்ராடக்ட் கீ செக் பண்ணுறதுக்கு விண்டோஸ் இஸ் ஆக்டிவேட்டட், ப்ராடக்ட் ஐடிங் போட்டு கொஞ்சம் நம்பர்ஸ் அல்லது லெட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. முடிஞ்ச ஓஎஸ் சேஞ்ச் பண்ணி முடிஞ்சதும் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எப்படி ஓஎஸ் சேஞ்ச் பண்ணுற வீடியோ நெக்ஸ்ட் நான் அப்லோட் பண்ணுவேன். இந்த ப்ராப்ளம் நான் ரொம்ப நாளுக்கு முன்னாடி நான் ஃபேஸ் பண்ணேன். பட் நான் அதை ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணது என்னால் முடியலை. அதுக்கப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபரான்னு தெரியல, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களான்னு தெரியல, நம்மளோட இன்ஸ்டாகிராமில் கமெண்ட் பண்ணியிருந்தா, ப்ரோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது, இதை ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி வீடியோ இல்லைன்னா சொல்யூஷன் சொல்லுங்கள் அந்த மாதிரி சொன்னார். சரி ப்ரோ, நானே இதே ப்ராப்ளம் தான் ஃபேஸ் பண்ணுறேன், கண்டிப்பாக இதுக்கான வீடியோ அல்லது சொல்யூஷனை கண்டிப்பாக தான் சொல்ல. அவங்களும் சொன்னாங்க, ப்ரோ முடிஞ்சாலும் என்கிட்ட சொல்ல பாருங்கள், நான் கண்டிப்பாக எனக்கு யூஸ் இருக்குது, அதாவது எனக்கு இப்போ அர்ஜெண்ட்டாக தேவைப்படும் அந்த மாதிரி சொன்னதுனால நானும் முடிஞ்சாலும் செக் பண்ணி யூடியூப், அதுக்கப்புறம் ப்ரௌசரில் இருக்க எல்லா வெப்சைட்லேயும் நான் செக் பண்ணி இருக்கிறதுல மோஸ்ட்லி எல்லாருமே காமனாக தான் போட்டிருக்காங்க, காமன் சொல்யூஷன் தான் இருக்குது. அது எல்லாமே நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், எதுவுமே அது சால்வ் ஆகலை. ஸோ இதுக்கெல்லாம் ஒரே சொல்யூஷன் விண்டோஸ் ஓஎஸ் சேஞ்ச் பண்ணுறது தான். ஓஎஸ் சேஞ்ச் பண்ணோன்னா நம்ம உள்ளே இருக்க ஃபைல்ஸ், அதாவது லோக்கல் டிஸ்க்கு சீல இருக்க ஃபைல்ஸ் மட்டும் தான் டெலிட் ஆகும். ஓஎஸ் சேஞ்ச் பண்ண முன்னாடி ப்ராடக்ட் கீ எடுத்து வச்சுக்கோங்க. கூடவே லோக்கல் சீல எந்த காரணம் கொண்டு எந்த ஃபைலை சேவ் பண்ணாதீங்க. அதாவது வேறு எல்லா லோக்கல் டிஸ்கில் நீங்கள் ஃபைல் வச்சுக்கலாம், ஃபார்மேட் பண்ண மாட்டோம். ஓஎஸ் சேஞ்ச் பண்ணுறவங்க யாருமே பண்ண மாட்டாங்க, லோக்கல் சி மட்டும் தான் பண்ணுவாங்க. அதாவது விண்டோஸ் சிங்கிறது இதில் இருக்கும். அதுக்கப்புறம் 3D ஆப்ஜெக்டில் எதுவும் இருக்காது. டெஸ்க்டாப்னால் டெஸ்க்டாப்பில் இருக்கிறது எல்லாமே நீங்கள் வேறு லோக்கல் டிஸ்கில் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே டாக்குமெண்ட்ஸ், டவுன்லோட்ஸ், மியூசிக், பிக்சர், வீடியோஸ் இதில் இருக்க எல்லாமே வேறு லோக்கல் டிஸ்கில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. எதனாலனா ஓஎஸ் சேஞ்ச் பண்ணுறேன் இந்த விண்டோஸ் சி இது ஃபார்மேட் பண்ணிடுவோம். கூடவே பேலன்ஸ் இருக்க எல்லாமே அழிஞ்சு போயிடும். இந்த பேலன்ஸ் லோக்கல் டிஸ்கை தவிர வேறு எல்லாமே அழிஞ்சு போயிடும். ஸோ நீங்கள் எல்லாமே சேஃபாக காப்பி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ் ஆகும், யூஸ் ஆகும். டெலிட் ஆனதுக்கப்புறம் ரிக்கவரி பண்ணலாம் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா சான்ஸே இல்லை. என்னென்னா, ஒரு ஃபைல் டெலிட் ஆகிடுச்சுன்னா 1 month தான் அதுக்கு டைமு ரிக்கவரி. அதுவும் ஒரு சிலது தான் வரும், ஒரு சிலது டேமேஜில் வரும். ஸோ நம்ம ரிக்கவரி நம்ம எதிர்பார்க்க முடியாது. அதனால் ஃபைல்ஸ் எல்லாம் நீங்கள் உள்ளே சேவ் பண்ணி வச்சுருக்கிறது உங்களுக்கு யூஸாக இருக்கும்.
இப்போ நம்ம வந்து இதை எப்படி டவுன்லோட் பண்ணணுங்கிற வீடியோ நான் வந்து நெக்ஸ்ட்டு போடுறேன். கூடவே எப்படி பூட் பண்ணணுங்கிற வீடியோ, அதாவது பென்ட்ரைவர் எப்படி பூட் பண்ணணுங்கிற வீடியோ சேர்த்தே நான் போடுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் இதே மாதிரி ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க, அவங்க எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னு தெரியாமல் இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து ஓகே நம்ம ஓஎஸ் சேஞ்ச் பண்ணால் தான் ப்ராப்ளம் சால்வ் ஆகுனுச்சு, ஓஎஸ் சேஞ்ச் பண்ண தெரிஞ்சவங்கள்ட்ட கொடுத்து சேஞ்ச் பண்ணிப்பாங்க, கடையில் ஷாப்பில் கொடுத்து சேஞ்ச் பண்ணிடுவாங்க. அவங்கள்ட்ட நீங்கள் போய் இதை கொடுத்து நீங்கள் இதை ஃபிக்ஸ் பண்ணி தாங்கன்னு கேட்டாலும் அவங்களும் தெரியாதுன்னு சொல்லுவாங்க. இல்லைனா அவங்களும் செக் பண்ணி பார்த்துட்டு ட்ரை பண்ணி பார்ப்பாங்க, அவங்களும் முடியலைன்னா ஓஎஸ் தான் சேஞ்ச் பண்ணணும் அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. ஓஎஸ் நம்மளே சேஞ்ச் பண்ணலாம், கடையில் கொடுத்து சேஞ்ச் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நீங்களே சேஞ்ச் பண்ணலாம். பட் கரெக்டாக சேஞ்ச் பண்ண தெரியணும். தப்பாக சேஞ்ச் பண்ணணும்னா மொத்த லேப்டாப் அல்லது பிசி எதுவாக இருந்தாலும் மொத்தமாக டோட்டலாகவே போயிடும். அது எப்படி சேஞ்ச் பண்ணணும், அதுக்கு என்னெல்லாம் தேவைப்படும் எல்லாமே நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லுவேன். நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா விண்டோஸ் டவுன்லோட் பண்ணுறது, பூட் பண்ணுறது போடுவேன். அதுக்கப்புறமான வீடியோ தான் நம்ம வந்து ஓஎஸ் சேஞ்ச் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.